பாஸ்டர் கிரேஸ்வின் ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்ட் உடைய இன்னொரு எக்ஸைட்டிங் எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாட்காஸ்ட் மினிஸ்ட்ரியில் ஒரு ஆரோக்கியமான தனிநபராக எப்படி இருக்கிறது, திருமண துணையை எப்படி தெரிந்து கொள்வது, எப்படி திருமணத்தை நடத்துறது, பிரேக்கப்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, உறவுகள் எப்படி நடத்துறது, இது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு வர்றோம் வேதத்தின் அடிப்படையிலேருந்து. அதனால தான் இது ரிலேஷன்ஷிப் பாட்காஸ்ட். இது மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. பை த வே, இது இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை அண்ட் யூடியூப். ஸோ செக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருங்க. மேரேஜ் சீரீஸில் நம்ம இருக்கிறோம். திருமண வாழ்க்கை, அதுக்குள்ளே தேவைப்படுகிற ஒரு சில சத்தியங்கள், எப்படி தேவனுடைய வழியில் ஆரோக்கியமான திருமண வாழ்க்கையை நடத்துறது, எப்படி சந்தோஷமாக இருக்கிறது கர்த்தருடைய வழியின்படி அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டு வர்றோம். இந்த திருமணம்ன்றது ஞானத்தின் கோட்பாடுகளால் நடத்த வேண்டிய விஷயம். ஏன்னா அன்புனால வீடு கட்டப்படுது அப்படின்னு நம்ம படிக்கிறது இல்லை, அழகுனால வீடு கட்டப்படுது அப்படின்னும் படிக்கிறது இல்லை, பணத்தினால கட்டப்படுதும் நம்ம படிக்கிறது இல்லை. ஒரு குடும்பத்தை பற்றி பேசும்போது அன்பும் தேவை, அழகும் நல்லது தான், பணம் ரொம்ப முக்கியமானது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் படிக்கிறோம், ஞானத்தினால தான் வீடு கட்டப்படுது. இப்போ ஞானம்னும் போது ஞானத்தின் கோட்பாடுகளை கற்றுக்கிறது மிக மிக முக்கியமானது. Because wisdom is what builds the home, we ought to learn wisdom principles. அதுக்காக தான் இந்த ஊழியம். இப்போ திருமண வாழ்க்கை, திருமண உறவு, இதெல்லாம் நம்ம பேசும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை டச் பண்ணி அதிலிருந்து அநேக போதனைகளை நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டு வர்றோம். அது என்னன்னா, அன்பு தற்பொழிவை நாடாது. 1 Corinthians 13:5 அந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அன்புன்றது தன்னுடைய சுயநலத்தை மட்டும் தேடி நாடி தன்னுடைய தேவைகள் மட்டும் சந்திக்கப்படும் அப்படின்னு நினைக்காம, தான் யாரை நேசிக்குதோ அந்த நேசிக்கப்பட்ட நபர், அந்த நேசர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படும். டாக்டர் மைல்ஸ் முன்ரோ இதே மாதிரியான ஒரு டெஃபினிஷனை கொடுக்குறாரு அன்புக்காக. வாட் இஸ் லவ்? அவர் சொல்கிறாரு, தொடர்ந்து தியாக மனப்பான்மையோட எதையும் எதிர்பார்க்காம யாரை நேசிக்கிறோமோ அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக ஒரு வாக்குறுதியை கொடுக்குறோமே, அதுதான் அன்பு அப்படின்றார். என்ன மாதிரி ஒரு நிறைவான ஒரு டெஃபினிஷன் பாருங்க. லவ் இஸ் ப்ராமிசிங் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த லவ்ட் ஒன் கன்சிஸ்டன்ட்லி, சாக்ரிஃபிஷியலி, எக்ஸ்பெக்டிங் நத்திங் இன் ரிட்டர்ன். அப்போ பேசிக்காகவே அன்புனா, நான் யாரை நேசிக்கிறேனோ அவங்க தேவையை சந்திக்கணுன்றது மேலே நான் ரொம்ப மும்முரமாகவும் நோக்கமாகவும் இருக்கிறேன். அப்போ நான் ஒருத்தரை நேசிக்கிறேன்னா, என் மனைவியை நான் நேசிக்கிறது உண்மையாக இருந்தால் என் மனைவி எனக்கு எப்படி சேவை செய்வாங்க அப்படின்றது மேலே நான் நோக்கமாக இருந்து சுயநலவாதியாக நான் செயல்படாமல் அவங்க தேவை என்னன்னு சொல்லி அறிந்து அதை சந்திக்கிறதுக்காக நான் பிரயாசப்படுறேன் தெரியுமா, அப்போ தான் நான் அவங்கள நேசிக்கிறேன்ற அர்த்தத்தையே நான் கொண்டு வர்றேன். அப்போ அன்புன்றது நேசிக்கிறவங்களுடைய தேவையை சந்திக்கிறதா இருந்தால் முதல்ல அது தேவை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காமல் நம்ம எப்படி தேவை சந்திக்க முடியும்? அந்த தேவையை அறிஞ்சு அதை சந்திக்கிற பயணத்தில் நம்ம இறங்கும்போது நம்மளுடைய திருமணங்கள் செழிக்கும். Our marriages will flourish when we keep in mind to meet our spouse's need. ரகசியம் என்னன்னா, நமக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை புரிஞ்சு அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே விஷயத்தை அவங்களுக்கு நான் செஞ்சு நீயும் இப்போ சந்தோஷமாக இருப்பத்தானே அப்படின்னு எதிர்பார்க்கறது ஞானம் இல்லை. நான் அவங்கள ஸ்டடி பண்ணணும், ஏன்னா நான் அவங்கள நேசிக்கிறேன். அவங்களோட வாழ்கிற அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன விருப்பம், அவங்க ஸ்டைல் என்னது, அவங்களுடைய ஆசைகள் என்னன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்க கற்றுக்கிட்டேன்னா அப்போ என்னுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் எனக்கு ஒரு விஷயம் தேவைப்படலைன்றதுனால அது அவங்களுக்கும் தேவைப்படாது அப்படின்னு நான் நினச்சிடக்கூடாது. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைன்றதை தெரிஞ்சு நான் சந்திச்சிட்டேன்னா அது என் திருமண வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ ஒரு சில எபிசோட்ஸில் இதை பற்றி நம்ம பார்த்துட்டு வர்றோம். எப்படி பெண்களுக்கு அன்பு தேவை, அதே போல் ஆண்களுக்கு கனம் செலுத்துதல் தேவை. They need respect. Women need love, but men need respect. இதை pairs of needsன்னு சொல்லுவோம். அநேக ஜோடிகள், தேவையின் ஜோடிகள்னு கொண்டு வர்றேன் நான். முதலாவது, பெண்களுக்கு அன்பு தேவை, ஆண்களுக்கு கனம் தேவை, மரியாதை தேவை. ரெண்டாவதாக, பெண்களுக்கு அஃபெக்ஷன் தேவை, நேசம் தேவை. ஆனால் ஆண்களுக்கு செக்ஷுவல் ஃபுல்ஃபில்மெண்ட் தேவை, தாம்பத்திய உறவின் நிறைவு அவங்களுக்கு அவசியம். மூன்றாவதாக, பெண்களுக்கு உரையாடல் தேவை, பேச்சுவார்த்தை தேவை, கம்யூனிகேஷன். Women need communication. But men need words of affirmation. உறுதிப்படுத்தும் வார்த்தைகள்.
அவங்கள ஊக்குவிக்கிற வார்த்தைகள், அது அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை. இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, பெண்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை துணை தேவை. They need a conversational companion. That's why we say women need conversational companionship. But men need recreational companionship. அதை பற்றி அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னா, பெண்களுக்கு உரையாடும்படி, பேச்சுவார்த்தை நடத்தும்படி ஒரு ஏற்ற துணையாக அவங்க கணவர் இருக்கணும்னு கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஏதேன் தோட்டத்தில் நம்ம பார்க்குறோம், ஆதாம் ஏவாளோட தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆதாம் பெருசாக அந்த முக்கியமான நேரத்தில் உரையாடுனதை நம்ம பார்க்கல. ஏவாள் கிட்ட பிசாசானவன் பாம்புடைய சரீரத்து மூலமாக பேசிகிட்டு இருக்கிறான். அந்த முழு கான்வர்சேஷனில் பார்த்தீங்கன்னா ஆதாம் வந்து நடுவில் நுழையிறதே இல்லை, குறுக்கால வந்து பேசாத அந்த பாம்புக்கிட்ட அவன் பேசினுக்கிறதெல்லாம் போய் இந்த பேச்சை கேட்டு மயங்கிடாத, ஏமாந்துடாத அப்படின்னு வார்ன் பண்ணவே இல்லை. பிசாசையும் துரத்தலை, ஏவாள்கிட்டையும் நடுவில் குறுக்கால பேசலை. ஆதாம் குவைட்டாகவே இருக்கிறாரு. அவர் மட்டும் பேசியிருந்தார்னா சீனை வேற மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் ஏவாள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஏவாளோட அந்த பேச்சுவார்த்தையின் உறவுலையும் ஒரு துணையாக நடந்துகிட்டு இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமே. அந்த இடத்துல அவர் மிஸ் பண்ணிட்டாரு. அதை தான் நிறைய கணவர்களும் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நடுவில் பிசாசானவன் திருமணத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறான். ஏன்னா ஆண்கள் அவங்களுடைய மனைவிகளுக்கு ஒரு பேச்சுவார்த்தை துணையாக செயல்பட மாட்டேங்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. Your wife needs a conversational companionship. She needs to speak. She is a person who wants to communicate. கர்த்தர் அவங்களை உணர்ச்சி பூர்வமாக உண்டாக்கி இருக்கிறார். அதனால் அவங்க நிறைய பேசணும்னு விருப்பப்படுறாங்க. இது ரொம்ப சிறு வயதுலேருந்தே இந்த தேவை அவங்களுக்கு இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். பாருங்க, எனக்கு 2 அழகான பெண் குழந்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். என்னுடைய முதல் மகள் கேரிஸ், அவங்க 7 வயசு. என்னுடைய 2வது மகள் செல்சி, அவங்களுக்கு 2.5 years. இந்த நேரத்தில் எவ்வளோ பேசுகிறாங்க தெரியுமா, எவ்வளோ விஷயங்களை கன்வர்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஆண் பிள்ளைகளும் பேசுகிறாங்க, அவங்க நிறையா பேசணுன்றது தான் நம்ம விருப்பப்படுறோம். ஆனால் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலும் இது ப்ரூவ் ஆகிருக்குது பாருங்கள். எல்லாரும் ஒத்துக்கிற விஷயந்தான். பெண் பிள்ளைகள் அதிகமாக பேசுவாங்க, சீக்கிரமாக மொழிகளை கற்றுக்குவாங்க. பெண் பிள்ளைகள் அடுத்த மொழிகளை கற்றுக்கிறதுல ரொம்ப வேகமாக இருப்பாங்க, நிறைய வேர்ட்ஸை கிராஸ்ப் பண்ணிக்குவாங்க. நமக்கே தெரியாத ஒரு சில வார்த்தைங்கள்லாம் அவங்க பார்க்குற டிவி சேனல்ஸாக இருக்கலாம், இல்லை யூடியூப் சேனல்ஸாக இருக்கலாம், அந்த சிறு பிள்ளைகளுடைய ரைம்ஸாக இருக்கலாம். இதுங்க எல்லாத்து மூலமாக அவங்க கற்றுக்குறாங்க, வேகமாக பிடிச்சிக்கிறாங்க, சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க, நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. கேரிஸ் தான் 10 மாத குழந்தையாக இருக்கும்போதே முதல் வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. செல்சி இப்போ தான் 2.5 years. ஆனால் நேற்று செல்சி என்னை பார்த்து சொல்கிறாரு, there is something inside, can you get it for me? எவ்வளோ தெளிவாக பேசின்கிறாரு. நான் யோசிக்கிறேன், நான் கூட இந்த மாதிரி சென்டென்ஸை அவ்வளோ சுலபமாக ஃப்ரேம் பண்ணுவானான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க வைக்குது பாருங்க நம்மளை. 2 years தான் இருக்கும் செல்சிக்கு. அப்போ நான் வண்டியில் முன்னாடி நிற்க வச்சுட்டு என்னுடைய ஸ்கூட்டரில் நான் கூட்டிகிட்டு போகிறேன். செல்சி சொல்கிறாரு, அப்பா கிவ் இட் டு மீ, ஐ வில் புட்சிங் அப்படின்றாரு. நான் பிடிச்சிக்கிறேன்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து இங்கிலீஷா தமிழா அப்படின்றதெல்லாம் இல்லை, நான் பேசுவேன், எனக்கு பேச தெரியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. ஐ வாண்ட் ஹாம்பர்கர் அப்படின்றாரு. ஹாம்பர்கரா? இது நம்ம சாப்பிட்டதே இல்லையா? நான் ரியலாக பர்கர் சாப்பிட்டுக்கிறேன், ஹாம்பர்கர் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. ஆனால் கற்றுக்குறாங்க, கிராஸ் பண்ணிக்கிறாங்க. சிறு வயதில் இந்த பெண் பிள்ளைகள் அதிகமாக பேசுகிறது, அதிக வார்த்தைகளை கற்றுக்கிறது, உரையாடுறது வந்து பை நேச்சர் அவங்களுக்குள்ள அது இருக்குது. ரொம்ப ஆச்சரியப்படுத்துகிறாங்க நம்மளை. இப்போ நான் நிறைய ஆண் பிள்ளைகளை நான் பார்த்துருக்குறேன். அவங்க வளரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க விளையாடும் போது பார்த்தீங்கன்னா கூட நிறையா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணுவாங்க. டேன் வாங்க, டின்னு வாங்க, சரி சுருன்னு வாங்க, காரத்தின் இப்படி போகிறது, ஐ எம் சூப்பர்மேன் அப்படின்னு பறந்து நிற்பாங்க சில நேரத்தில். ஆனால் பெண் பிள்ளைகள் விளையாடும் போது நீங்கள் பாருங்கள், நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். பொம்மைக்கிட்ட பேசின்னு இருப்பாங்க. நான் உனக்கு ஜோட்டி போடுவேன், நீ எனக்கு 5 rupees கொடுக்கணும், 5 rupees கொடுன்னுவாங்க. பொம்மைக்கிட்ட போய் நின்றுப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அழகு பாருங்கள், அவங்களுடைய நேச்சர் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இப்போ பெண் பிள்ளைகள் எதிர்பார்க்குறாங்க, அவங்கக்கிட்ட யாராவது பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க, அவங்க டீட்டெயில்ஸை எதிர்பார்க்குறாங்க. எத்தனை தடவை கணவர்மார்கள் இதில் நம்ம பசுல் ஆகிருக்கிறோம். கரெக்டான பதில் தானே சொன்னேன், இப்போ ஏன் கோச்சிக்கிட்டா அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். கரெக்டாக கேட்குற கேள்விகளாக பதில் சொல்கிறேனே, அவன் நான் பேசுகிறதே இல்லைன்னு ஏன் சொல்கிறா? என்ன இருக்கும், வீட்டுக்கு வந்திருப்பாரு, கேட்டிருப்பாங்க, சாப்பிட்டீங்களா? கேட்டாங்க, சொல்லிட்டேன். நான் அர்த்தம் சாப்பிட்டேன் தானே பிரதர் அர்த்தம். எப்படி இருந்துச்சு இந்த நாள்? பரவாயில்ல. ஆஃபீஸ் எப்படி, மீட்டிங் எப்படி நடந்துச்சு? ஒரே டயர்டுமா. அப்ரிஷியேட் பண்ணாரா? பண்ணார். சம்பளம் உயர்வு லேட்டரா. சாயந்தரம் எங்கே போகிறீங்க? இல்லை ஃப்ரெண்டு கூப்பிட்டான், ஒரு முக்கியமான விஷயமா பேசணுமா அப்படின்ட்டு. என்ன விஷயம்? அது சொல்கிறேன். என்னங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்குதான்? ஆமாம்மா, போய் பார்த்துட்டு வந்தேன். என்ன குழந்தை?
ஆண் குழந்தை தான் நினைக்கிறேன். பையன் தான். ஆமாம் ஆமாம் பையன் தான். என்ன வெயிட்டு கேட்கலையே. யார் மாதிரி ஒத்து பார்க்கலையே. எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களா? எனக்கு என்னம்மா தெரியும். இப்போ கணவருக்கு என்ன தெரியுமா? இவ்வளோ டீட்டெயில் ஏன் கேட்குற? இவ்வளோ டீட்டெயில் நான் அவ்வளோ ஆர்வமாக இல்லையே இதில் அப்படின்னு. ஆனால் மனைவியை பொறுத்த வரைக்கும் தேவன் அப்படி தான் அவங்கள உண்டாக்கி இருக்கிறார். தே நீட் டீட்டெயில்ஸ். தே வாண்ட் அ கான்வர்சேஷனல் கம்பேனியன். அவங்களோட உரையாடுறதுக்கு ஒரு துணை தேவை. அந்த துணையாக இருக்கும்படி கர்த்தர் கொடுத்துருக்கிற பொறுப்பு முதன்மையானது. யாருக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பு? வாழ்க்கை துணை, கணவருடைய பொறுப்பு. உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்கிறதா இருந்தால் ஒரு கான்வர்சேஷனல் கம்பேனியனாக உங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். பிகம் அ கான்வர்சேஷனல் கம்பேனியன் ஆஃப் யுவர் ஒய்ஃப். ஷீ நீட்ஸ் இட். அவங்க பேசணும், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க, உணர்வுகளை அவங்க ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க, டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. நம்ம ஒரு வேளை பேசுகிறதே இன்ஃபர்மேஷனுக்காக இருக்கலாம், அவங்க இன்ஃபர்மேஷனுக்காக இல்லை. அவங்க பேசுகிறது எதுக்காக? மனசை திறந்து காண்பிக்கும்படி அவங்க பேசுகிறாங்க, அதை கேட்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. அப்போ இது நேச்சுரலான விஷயம். ஒவ்வொரு பெண்ணையும் ஆணையும் கர்த்தர் வித்தியாசமாக படைச்சிருக்கிறார். ஆண்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு மனைவியோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் துணையாக இருக்கிறது மிக முக்கியமான விஷயம். ஒரு கணவரா இல்லை ஒரு ஆண்மகனாக இந்த டீச்சிங்கை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த எபிசோடில் உங்களுக்கு 4 விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். பை த வே, நான் கற்றுக்கிட்டது எப்படி? அநேக நல்ல போதகர்கள் அவருடைய டீச்சிங்ஸ், அவங்களுடைய புக்ஸ், என்னுடைய திருமண நாட்களுக்கு முன்பதாகவே சிங்கிளாக இருக்கும்போதே நிறைய அந்த மாதிரி டீச்சிங்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணி கர்த்தருடைய கிருபை தயவுனால் நல்ல மென்டர்ஸ் கிட்டேருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அதனால் என் திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்குது. ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ட் கை, ஐ எம் நாட் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். ஆனால் இந்த டீச்சிங்ஸை நான் பெற்றுக்கொண்டது என் திருமணத்துக்கு பெரிய பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் இந்த பாட்காஸ்டே நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ 4 அருமையான விஷயங்கள், 4 சத்தியங்கள், நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 சத்தியங்கள் உங்கள் மனைவியோட நீங்கள் பேசும்போது. ஓகே, ரெடியாக இருக்கிறீங்களா? Here are 4 things to remember when you converse with your wife. Number 1, make it a point to communicate with her. Make it a point to communicate with her. அப்படின்னா கேட்டால் பேசலாம், பேசினா பேசலாம், பேசியே ஆகணுமா அப்படின்ற ஒரு மனப்பான்மையை தூக்கி எறிஞ்சிட்டு, என் மனைவியோட இன்னைக்கு நான் பேசணும், நான் போன உடனே என் மனைவியோட உட்காந்து பேசுவேன், என் மனைவிக்கு இன்னைக்கு நான் கொஞ்ச நேரத்தில் நான் கால் பண்ண போகிறேன், நான் விசாரிக்க போகிறேன், டைம் இருந்தால் பண்ணலாம், தோணுச்சுன்னா பண்ணலான்றது வேற. தீர்மானம் எடுத்து நோக்கத்தோட பேச்சுவார்த்தையில் இறங்குங்க. மேக் இட் அ பாயிண்ட். டோன்ட் லீவ் இட் அஸ் அன் ஆப்ஷன். மேக் இட் அ பாயிண்ட். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம கற்றுக்கிட்டோமே, இது அவங்களுடைய நேச்சரில் இருக்குது, இது அவங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான தேவை. ஸோ பேசினா பேசலாம், இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி வாழாமல் ஒரு தீர்மானத்தோடு அவங்களோட பேசுங்க. ஒவ்வொரு கணவரும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் வேலைங்களெல்லாம் வர்ற வழியிலே எங்கேயாவது இறக்கி வச்சுருங்கன்ற நான். மைண்ட் அளவில் உங்களை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கங்க, பாரங்களை இறக்கி வைங்க, ஆண்டுடைய சமூகத்தில் பேசுங்க. கார் ஓட்டிகிட்டு வரும்போதே அந்நிய பாஷையில் பேசி ஒரு சில விஷயங்களை இறக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே மனைவி எங்கே இருக்கிறாங்கன்னு தேடுங்க, அவங்களோட பேசுங்க, அவங்கக்கிட்ட போய் கேளுங்க எப்படி இருந்துச்சு நாள் இன்னைக்கு, சாப்பிட்டியா, ரெஸ்ட் எடுத்தியா, பிள்ளைங்க ரொம்ப கலாட்டா பண்ணிட்டாங்களா, இன்றைக்கி ஏதாவது எக்ஸைட்டிங்கான விஷயமா, வெளியே போயிருந்தியா, ஷாப்பிங் போனியா, இல்லை ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, நேற்று நடந்தது, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பிளான்ஸாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு சில விஷயங்களாக இருக்கலாம், விசாரிங்க. மேக் இட் அ பாயிண்ட் டு கோ ஃபைண்ட் ஹர் அண்ட் ஸ்பீக் டு ஹர். ஓகே, ஸோ இது ஒரு தீர்மானமாக வரணும், இது ஒரு நோக்கமாகவே செயல்படணும். 2வதா, லிசன் டு ஹர் வித் சென்சிட்டிவிட்டி ஆர் லிசன் டு ஹர் வித் யோர் ஹார்ட். உங்கள் உள்ளத்தை கொண்டு அவங்களுக்கு செவி சாயுங்க. வெறும் உடம்புல இருக்கிற செவி மட்டும் சாச்சா போதாது, மனசளவில் செவி சாயுங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்துக்க வேண்டாம், அவங்க உள்ளத்தில் என்ன உணர்வோடு பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்க கற்றுக்கணும். உங்கள் மனைவி சொல்கிறாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே ஷார்ப்பான ஒரு தலைவலி, இம்மீடியட்டாக சொல்லக்கூடாது, டோலோ 650 போட்டுருந்தானா எல்லாம் சரியாயிட்டுங்கம்மா, நீ ஏன் போடல, ஒரு ஷீட் வாங்கி வைக்கிறேன் நான் அப்படின்னு இம்மீடியட்டாக பேசக்கூடாது. இம்மீடியட்டாக என்ன பண்ணுன்னா, ஏம்மா என்ன ஆச்சு, ஏன் சரியாக தூங்கலையா, நீ நேற்று நைட் ஏதாவது கவலையா, எந்திரிச்ச உடனே ஏன் உனக்கு அந்த தலைவலி வந்துச்சு, செக் பண்ணலாமா, ஏன் நம்ம ப்ரேயர் பண்ணக்கூடாது, கவலை இல்லாமல் ரிலாக்ஸ்டாயிரு. ஏன் இந்த விஷயங்களை கொண்டு வர்றோன்னா, அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை மட்டும் எடுத்து 1 + 1 = 2 டிவைடட் பை அப்படின்னு போயிடக்கூடாது. உணர்வு பூர்வமாக அவங்களுடைய இருதயத்தில் அவங்க என்ன எண்ணத்தோடு அதை செய்கிறாங்க, அதை சொல்கிறாங்க அப்படின்றத கவனித்து கேளுங்க. அப்போ இந்த செவி சாய்க்கிறது மட்டும் இல்லை, இந்த செவியை சாய்த்து உங்கள் மனைவி என்ன பேசுகிறாங்கன்றதை கவனிங்க. இப்போது கம்யூனிகேஷன் சொன்னீங்க பதர், கவனிங்கன்னு எத்தனை வரீங்க, பாதிக்கு பாதி கம்யூனிகேஷனே கவனிக்கிறது தான். லிசனிங்
must make up at least 50% of your communication. அது ஒரு மிக முக்கியமான கலை. அதை நம்ம ஒவ்வொரு கணவர்மார்களும் கற்றுக்கொள்ளணும், அதை நம்ம வளர்த்துக்கணும். Listening is an art. Develop it if you want to be an effective husband. So listen to what your wife has to say with your heart. அந்த நாளுடைய ஈவெண்ட்ஸ், அந்த நாளுடைய சம்பாஷணங்கள், அவங்க யாரோட பேசினாங்க, எந்த சிநேகிதிகள் அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க, என்ன மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க எதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க, எது மேலே கன்சர்ன்டாக இருக்கிறாங்க, எது துக்கத்தை ஏற்படுத்துச்சு, எது சந்தோஷத்தை கொண்டு வந்துச்சு, இதெல்லாம் மனசு திறந்து சொல்லுவாங்க. பேசும்போது நீங்கள் உங்கள் மனசு திறந்து கேளுங்க. மூன்றாவது விஷயம் நீங்கள் ஞாபகப்படுத்திக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்பீக் டு ஹர் அட் த ஃபீலிங் லெவல், நாட் அட் த லாஜிக்கல் லெவல், அட் த ஃபீலிங் லெவல். அவங்களோட பேசும்போது அவங்க உணர்ச்சிகளை உணர்ந்து அவங்க உணர்ச்சிகளுடைய நிலைக்கு நீங்கள் வரணும். டோன்ட் கோ அபவுட் வித் யுவர் தாட்ஸ் அலோன், கோ இன்டு த கான்வர்சேஷன் வித் யுவர் ஃபீலிங்ஸ். உண்மையாகவே அந்த கான்வர்சேஷனல் துணை அப்படின்ற அந்த தேவையை நீங்கள் சந்திக்கிற நபராக இருந்தீங்கன்னா, வெறும் நாலேஜ் இன்ஃபர்மேஷன் யோசிக்காமல் மனதளவில் அவங்க என்ன அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க, இது உனக்கு என்ன மாதிரி ஃபீலிங்கை கொண்டு வந்துச்சு அப்படின்ற கேள்வியை நீங்கள் கொண்டு வாங்க. How did this make you feel? இவங்க இப்படி பேசிட்டாங்க, ஆமாம் ரொம்ப துக்கமாக இருக்குது, அவங்க இப்படி பேசினாங்கன்னா அவங்க சரியில்லை அப்படின்னு போகாமல், நீ அதில் எப்படி ஃபீல் பண்ணுற, வாட் டு யூ ஃபீல் அபவுட் இட்? Speak to her on the level of her feelings, because women are emotional feelers and men are logical thinkers. பிரைமரியா இப்போ பெண்களுக்கும் லாஜிக்கல் திங்கிங் நடந்துகிட்டே தான் இருக்குது, ஆண்களும் இமோஷனலாக யோசிக்கிற நேரங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் பிரைமரியா முதன்மையாக ஒரு பெண் யார், அவங்க இமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறவங்க. ஆண்கள் யார், அவங்க லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்க. அதனால தான் நமக்கு தெரியும், ஆண்கள் பேசும்போது சொல்லுவாங்க ஐ திங்க் அப்படின்வாங்க, யூ நோ வாட் ஐ திங்க். பெண்கள் பேசும்போது சொல்லுவாங்க யூ நோ வாட் ஐ ஃபீல், நான் என்ன உணர்றேன் தெரியுமா, இதிலேருந்து என்னுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியுமா அப்படின்வாங்க. ஸோ ஸ்பீக் டு ஹர் நாட் அட் த மைண்ட் லெவல் or the brain level or information level. Speak with her on a feeling level and on an emotional level. நாலாவது விஷயம், உங்கள் மனைவியோட நீங்கள் உரையாடும் போது நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய நான்காவது விஷயம் என்னென்னா, டாக் வித் ஹர் நாட் ஆல்வேஸ் டு ஹர். அவங்களோட பேசுங்க, அவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி மட்டும் பேசுறது நம்மளுடைய கான்வர்சேஷனாக போயிடக்கூடாது. இப்போ கவனிங்க, ஒரு ஆண் ஒரு தலைவனாக இருக்கும்படி கர்த்தர் அவனை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால் ஆண்கள் அந்த லீடர்ஷிப் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. எதை மாற்றலாம், எதை திருத்தலாம், எதை சீர்படுத்தலாம், எதை திருத்தலாம், எப்படி இதை சேஞ்ச் பண்ணலாம், எதுக்கு சொல்யூஷன் கொண்டு வரணும், பிரச்சனையா சொல்லு நான் ஒரு சொல்யூஷனை கொண்டு வரேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு லீடர்ஷிப் மென்டாலிட்டியிலே எல்லாத்தையும் பார்க்கறதுனால ஒரு ஆண் என்ன பண்ணிட முடியும்னா, மனைவி பேச ஆரம்பிக்கும் போதே பட்டுன்னு சொல்யூஷனை கொடுத்துட முடியும். இதுக்கு என்ன நம்ம பிரச்சனை, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இதை செஞ்சு முடியும், எல்லாம் சால்வ் ஆகிடும், ஓகே ஐ வில் see you tomorrow அப்படின்னு போயிட வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணக்கூடாது. அநேக தடவை மனைவிமார்கள் அவங்க மனதை விட்டு பேசும்போது எடுத்த ஒன்று சொல்யூஷன் கொடுக்க போனால் மனைவி என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, ஸோ யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மை ஃபீலிங்ஸ். அப்போ நான் என்ன உணர்ந்துட்டு இருக்கிறேன், என் மனசில் என்ன கவலை இருக்குதுன்னு கேட்குறது உங்களுக்கு மனசு இல்லையா, அப்போ நீங்கள் என்ன நேசிக்கல. இவர் சொல்லுவார், இல்லைம்மா என்னம்மா அப்படி பேசுகிற நீ பட்டுன்னு, உனக்கு அதான் போய் வேலை செஞ்சுட்டு வந்து சம்பளம் எடுத்துன்னு வரேன், இப்போ இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் தானே குத்த, நான் அதில் என்ன தப்பு. அவங்க சொல்லுவாங்க சொல்யூஷன் ஒன்றும் தேவையில்லை, நான் ஏற்கனவே சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் வெறும் என்னுடைய கணவராக இருந்து நான் சொல்கிறத கேட்டிங்கனாலே, மனப்பூர்வமாக கேட்டிங்கனாலே என் மனசில் இருக்கிற காயங்கள் ஆறும். நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண இறங்கிடுறோம் ஆண்கள் நிறையா தடவை. ஆனால் ரியலான பிரச்சனை அவங்க காயப்பட்ட மனது. அந்த மனதுக்கு மருந்து வேணும்னா நம்ம உள்ளத்தை திறந்து கேட்க ஆரம்பிக்கணும். டோன்ட் ஜஸ்ட் டாக் டு ஹர் ஆல்வேஸ், பட் ஸ்பீக் வித் ஹர், டாக் வித் ஹர். அவங்களோட பேச கற்றுங்க. அப்படின்னா அது என்ன அர்த்தம், அவங்க பேசும்போது கவனிக்க கற்றுக்கணும், மனதளவில் ஓப்பன் அப் பண்ணி கவனிக்க கற்றுக்கணும். எடுத்தோன்னே ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகக்கூடாது. அவங்க பேசிட்டோம், நீங்கள் கவனிங்க. கவனிக்கும் போது அப்படி அவங்க உணர்வுகள் என்னான்னு கவனிங்க, மனதை திறந்து கவனிங்க. அதுக்கப்புறம் ஒரு கர்ட்டசியோட தாழ்மையோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நீங்கள் சொல்லலாம், உங்கள் சொல்யூஷன் என்னன்றதும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, நான் உன்னோட இருக்கிறேன், நீ ஃபீல் பண்ணுறதை நான் ஃபீல் பண்ணுறேன், நீ பேசும்போது கவனிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு உங்கள் ப்ரெசன்ஸை அங்கே நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான மிக முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஸோ மனைவிக்கு அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுங்க. ஓப்பனாக இருங்க, அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க, உங்கள் மனதை திறந்து செவி சாயுங்க. அவங்க உள்ளத்தில் இருக்கிறத பேசி முடிக்கும்போது நீங்களும் தாழ்மையோட
உங்களுடைய சொல்யூஷன்ஸையும் உங்களுடைய ஒப்பீனியன்ஸையும் நீங்கள் வெளிப்படுத்த முடியும். ஆனால் 4வது விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெறும் அவங்கள பார்த்து இதை செய் அப்படின்னு டோன்ட் ஜஸ்ட் டாக் டு ஹர், டாக் வித் ஹர். அது ஒரு ரிலேஷன்ஷிப், உரையாடல், ஒரு உறவு. வெறும் இன்ஃபர்மேஷன் டிரான்சாக்ஷன் இல்லை, அது ஒரு உறவு. ஞாபகம் வச்சுங்க. மனைவியை பொறுத்த வரைக்கும் அந்த உரையாடல் துணை அப்படின்ற ஒரு தேவை மிக முக்கியமாக இருக்குது. அது நீங்கள் தான் முதன்மையான நபராக அவங்க வாழ்க்கையில் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். God has given you the opportunity to be the first person and to many women the only person to open up their hearts and convey their emotions. Be the husband, be the conversational companion. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், நிறைய வேலைகளை செய்கிறோம். ஆண்கள் என்ன பண்ணிடுறோன்னா, நேரத்தை செலவழிக்கிற அந்த தருணங்களை நம்ம பயன்படுத்தாததுனால அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்து அப்படியே அவங்க மனசை நிரப்பிடலாம் நம்ம நினச்சிருவோம். ஆனால் உண்மையாகவே எல்லா காஸ்ட்லி கிஃப்ட்ஸை நம்ம வாங்கி கொடுத்து அவங்களோட உட்காந்து நம்ம பேசலைன்னா, உரையாடலைன்னா, அந்த காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் அவங்களுக்கு நிறைவு கொண்டு வர முடியாது. வெறும் வாங்கி வந்து கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு அவங்கள விட்டுட்டு போகிறது அன்பு இல்லை அப்படின்னு சொல்ல வர்றேன் நான். அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் உட்காந்து பேசுங்க, மனசு திறந்து பேசுங்க, மனசு திறந்து கவனிங்க, அதுதான் எனக்கு அதை விட முக்கியம் அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக அவங்ககிட்டேருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஞாபகம் வச்சுங்க, கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தார். எப்படி வெளிப்படுத்தினார்? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Ephesians 5:27 அதை படிக்கிறோம் தமிழ் பைபிளில். The greatest gift you can give to your wife is yourself, your undivided attention, your time, your space, your heart that listens, a listening ear, a listening heart, an open conversation. இதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் மனைவி நேசத்தை அனுபவிப்பாங்க, அன்பை அனுபவிப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு தாராளமாக தருவாங்க. ஸோ கணவர்கள், இந்த எபிசோடில் நம்ம பார்த்த 4 சத்தியங்களையும் ஞாபகம் வச்சுங்க. மனைவிக்கு ஒரு ஏற்ற துணையாக இருங்க, உங்கள் திருமணம் ஆசீர்வாதமாக இருக்கும். பை த வே, ஞாபகம் வச்சுங்க, நம்மளுடைய எபிசோட்ஸை யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு அனுப்பிடுங்க. இன்னொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன்.